فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்பொழுது 28வது 20th சாப்டர் 28ல 79 ஆயத் 79 பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். 28 சூரா அல் கஸஸ் ஆயத் 79. அப்பால் அவன் கர்வத்துடன் தன் அலங்காரத்தில் தன் சமூகத்தாரிடையே சென்றான். அப்பொழுது சரியான திமிரோட நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, தங்கத்தாலே வெள்ளியாலே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஜெகஜோதி பெரும் பணக்கார பிறப்பான காட்டுறதுக்காக தன் மக்கள் முன்னால் வந்து நின்றான். அப்போது இவ்வுலக வாழ்க்கையை எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் இருந்திருக்க வேண்டுமே, நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியமுடையவன் என்று கூறினார்கள். இப்போ இந்த உலக ஆசையின்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் அந்த காரனுடைய செல்வத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு, ஆஹா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கூடாதா, நிச்சயம் பாக்கியம் பெற்றவன் பாவன் என்று இந்த உலக ஆசையின் மேல் ஆசை கொண்டு நடக்கும் மக்கள் இவ்வாறு பேசினார்கள் காரூனை பார்த்து. 80. கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களோ, உங்களுக்கு என்ன கேடு? நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெகுமதி இதைவிட மேன்மையானது. எனினும் அதை பொறுமையாளர்களைத் தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். ஆனால் கல்வி அறிவு, அல்லாஹ்வுடைய இல்மையும் அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் பெற்ற அறிஞர்கள், உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, உங்களுக்கு என்ன கேடு, அல்லாஹ் இதை விட அருமையான உங்களுக்கு மகத்தான ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கின்றானே, கியாமத் நாள் அன்று, யுக முடிவு நாள் அன்று என்று அவர்கள் இப்படி பேசலாமா நீங்க என்று அந்த அறிஞர்கள் அறிவாளிகள் மக்களை பார்த்து சொன்னார்கள். 81. ஆகவே நாம் அவனையும் காரூனையும் அவன் வீட்டையும் பூமியில் புதைய செய்தோம். ஆகவே இப்படியாக பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்தான், அவனையும் அவனுடைய வீட்டையும் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைய செய்தான். அப்படியே பூமிகள் போயிடுச்சு. அவனும் போயிட்டான், அவனோட பொக்கிஷங்கள்லாம் போயிடுச்சு, அவனை வீடு அப்படியே இன்னைக்கு பூமி கீழே போயிடுச்சு. அந்த பூமி அவன் வீடு, அவன் உடம்பு, அவன் சேர்த்து வைத்த தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் அனைத்தும் இன்னைக்கு அந்த பூமியில் பத்திரமாக இருக்கின்றது. இப்பொழுது எகிப்து நாட்டில் இப்படிதான் தோண்டி தோண்டி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே வர்றாங்க. ஃபிரௌன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. நாளைக்கு இந்த காரனுடைய வீடும் ஒன்னைக்காக ஒரு நாளைக்கு தோண்டப்படும். அப்போ நிச்சயமாக நீங்கள் சொல்லியது குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயம் அனைத்து உண்மைதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் மற்ற ஊர்ல நிறைய தோன்றுறாங்க. ஒரு ஊர், ஒரு ரூம்ஸ், வீடெல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கு, பார்த்துருப்பீங்க, நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ பார்த்து தான் இருக்கிறீங்க. அந்த காலத்தை உபயோகப்படுத்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. தோண்ட வீடு இப்போ அந்த காலத்தை உள்ளே போனது, மண்ணுக்குள்ளே போனதெல்லாம். இதே மாதிரி என்னைக்காக ஒரு நாளைக்கு இந்த காரனுடைய வீடும் தோண்டி எடுக்கப்படும். அப்பொழுது இந்த குர்ஆனில் சொல்லியிருந்தது 1400 வருஷத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம் உண்மையாக இருக்குது. நிச்சயமாக இந்த உண்மைதான், இது சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவன் உண்மையான இறைவன் தான் என்பதை அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த ஆதாரத்தையும் உண்மையும் நீங்கள் பார்க்கும் பொழுது. அல்லாஹ்வையன்றி அவனுக்கு உதவி செய்கிற கூட்டத்தார் எவரும் இல்லை. பாருங்க, மண்ணுக்குள்ள போன பிறகு உதவி செய்ய கூட்டு ஒருத்தர் அல்லாஹ் தவிர யாருக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுச்சு. இன்னும் அவன் உதவி பெறுபவர்களிலும் இருக்கவில்லை. 82. நேற்றைய தினம் அவனுடைய செல்வ நிலையை விரும்பியவர்களெல்லாம், அந்தோ நாசமே, அல்லாஹ் தன்னை
வணங்குபவர்களில் தான் நாடியவர்களுக்கு ஆகார வசதிகளை பெருக்கிறான், சுருக்கியும் விடுகிறான். இப்பொழுது அந்த அவனை பார்த்து பயந்து போனவங்க சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் தன் நாடியவருக்கு உணவு வசதியை பெருக்குகின்றான், அதிகமாக்குகின்றான். தன் நாடியவருக்கு உணவு வசதியை சுருக்குகின்றான். மகத்தான இறைவன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றான். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யவில்லையாயின் அவன் நம்மையும் பூமியில் உதய செய்திருப்பான். நான் அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சதுனால நம்ம தப்பித்து கொண்டோம். கிருபையால நாம் மண்ணுக்குள்ள அவனுக்குள்ள போக நம்ம காப்பாற்றப்பட்டது என்று சொன்னார்கள். அந்தோ நாசமே, நிச்சயமாக நிராகரிப்பாளர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். நாசக்காரர்கள் யார் இந்த குர்ஆனை பின்பற்றவில்லையோ, நாசக்காரர்கள் அவர்கள் ஒரு கால் வெற்றி அடைய மாட்டார்கள். 83 அந்த மறுமையின் வீட்டை இப்பூமியில் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் கொழுப்பத்தை உண்டாக்கவும் விரும்பாதவர்களுக்கே நாம் சொந்தமாய் ஆக்கி வைப்போம். அந்த மறுமை வீடு உங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படும் வீடு, கூலி வீடு. இந்த யாரு ஒழுங்காக இந்த உலகத்தில் நியாயமாக நடந்து கொண்டார்களோ, பெருமையடிக்காமல் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொண்டார்களோ, அவர்களுக்கு அந்த வீடை நாம் சொந்தமாக்கி விடுவோம். ஏனெனில் நல்ல முடிவு நம்மை அஞ்சோருக்குத்தான். ஏனெனில் நல்ல முடிவு அல்லாஹ்வை பற்றி அஞ்சி நடந்து கொள்ளும் மக்களுக்குத்தான். ஆகவே விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படும் முறையைதான் நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் தான் குர்ஆன் முழுவதும் ஓத முடியும். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதுதான் மிக மிக மகத்தான செயல். அவன்தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு கொடுத்து இதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றான். இதை பின்பற்றுவதற்கு நான் தான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும், நான் தான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றான். அப்பேற்பட்ட இறைவனுக்கு நீ உண்மையிலேயே பயந்தவர்களாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு குர்ஆன் சொல்லித் தரப்படும். பயப்படுவதற்கு மட்டும்தான் மறுமையும் அல்லாஹ்வுடைய அறிவும் கிடைக்குமே தவிர, பயப்படாமல் அல்லாஹ்வை யார் என்று தெரியாமல் புரியாமல் அவனுக்கு பயப்படாமல் நீ குர்ஆனை ஒரு காலம் தொடவும் முடியாது, ஓதவும் முடியாது. அந்த காரணத்தினால் அல்லாஹ் என்று யாருக்கு தெரியாம போச்சு இன்னைக்கு? சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் பயந்து அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை நீ அறிந்திருந்தால் குர்ஆனும் கையுமாக தான் இருப்பீர்கள். அதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு எல்லா கையை விட்டு குர்ஆன் போயிடுச்சு. அல்லாஹ் பற்றி எந்த விஷயமும் தெரியாது, அல்லாஹ் பற்றிய பயமும் கிடையாது. ஆக அல்லாஹ்வுக்கு பயப்பட மட்டும்தான் அந்த மறுமை வாழ்வின் வீடு உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான். 84 எவரேனும் நன்மையை கொண்டு வந்தால் அவருக்கு அதைவிட மேலானது உண்டு. எவன் தீமையை கொண்டு வருகிறானோ அப்போது தீமைகளை செய்தோர் அவர்கள் செய்து கொண்டு இருந்ததை தவிர வேறு எதுவும் கூலியாக வழங்கப்பட மாட்டார்கள். நன்மையை யார் கொண்டு வருகிறார்களோ அந்த நாளில் அவர்களுக்கு மேலான சுகமான வாழ்க்கை உண்டு. எவனொருவன் தீமையை கொண்டு வருகின்றானோ அவன் அதை தவிர வேறு எதையும் கிடைக்காது, தீமைதான் அவனுக்கு கிடைக்கும். 85 நபியே, நிச்சயமாக எவன் இந்த குர்ஆனை மீது ஃபர்த் விதியாக்கினானோ அவன் நிச்சயமாக உம்மை திருப்பி கொண்டு வந்து அம்மீளும் இடத்தில் சேர்ப்பிப்பான். எவன் உம்மீது இந்த விதியாக்கப்பட்ட குர்ஆனை கொடுத்தானோ, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, விதியாக்கப்பட்டது. ரசூலுக்கு இந்த குர்ஆனை கொடுத்த இது விதி, தான் பின்பற்றியே தீர வேண்டும். அதான் விதி, இது மாற்ற முடியாது.
கட்டாயப்படுத்தப்பட்டு விட்டது. கட்டாயம் பெற்றான் தேர்வேன். அதுக்காக நபியாகவும் மெசஞ்சராகவும் நான் தேர்ந்தெடுத்தேன். இதை நீ பின்பற்றி நடப்பீராக. பின்னர் எங்கே கொண்டு போய் கடைசி காலத்தை சேர்க்க முடியுமோ அந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். எதை கொடுப்பேன் என்று, எந்த வெற்றியை தருவேன் என்று அல்லாஹ் கூறினான், அந்த வெற்றி உமக்கு அளிக்கப்படும் என்று அல்லாஹ் ரசூலிடம் சொல்லுகின்றான். நல்லா இப்போ கவனிச்சுக்கிறீங்க. ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று குர்ஆன் வருகின்றது. இந்த தூதரை பின்பற்றுங்கள். இப்போ தெளிவாக தெரியுது ரசூல் எதை பின்பற்றினாரு, எந்த புத்தகத்தை படித்தாரு பார்த்தீங்களா? இந்த குர்ஆனை தலைவிதியை பின்பற்ற வேண்டும் என்று கொடுத்துட்டானோ, அந்த கொடுத்த ரசூலை பார்த்து நமக்கு சொல்லுகிறேன், இந்த ரசூலை பின்பற்றுங்கள் போதுங்க. இந்த குர்ஆனை விட்டுட்டு மற்ற எல்லா தேவையில்லா விஷயம் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் என்ன மறுமையினா என்ன தடை போறீங்க? நரகத்தை தவிர எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக அழகான முறையில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இந்த ரசூலை பின்பற்றுங்கள். இந்த அல்லாஹ் தான் கொடுத்தான் இந்த புத்தகத்தை, அந்த அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். இப்பொழுது குர்ஆனில் அல்லாஹ்வையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். என் இறைவன் நேர்வழியை கொண்டு வந்திருப்பவர் யார்? இன்னும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பவர் யார் என்பதை நன்கு அறிந்தவன் என்று நீர் கூறுவீர். நீர் கூறிவிடும், என் இறைவன் நேர்வழியை கொண்டு வந்தவர் யார்? அடுத்து என்ன போட்டிருக்குது? இன்னும் நேர்வழியை கொண்டு வந்திருப்பவர் யார்? யார் என்பதை அறிந்து கொள்வான். இன்னும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பவர் யார்? ஓப்பனா தப்பான காரியத்தையே செய்து கொண்டிருக்கின்றான் என்று குர்ஆன் சொல்லப்பட்ட எந்த விஷயத்தையும் பின்பற்றாமல் தனக்கு மனசு தோன்றியதை செய்து கொண்டு இதுதான் இஸ்லாம், இதுதான் செய்ய வேண்டும் என்று ஓப்பனா செஞ்சிட்டான். இன்னைக்கு வெளிப்படையா செய்யறான அவன் யார் என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். 86. இன்னும் உம்முடைய இறைவனிடம் உள்ள அருளினால் அன்றி இவ்வேதம் உமக்கு கொடுக்கப்படும் என்று நீர் எதிர்பார்க்கவில்லை. நீங்க நபியே, இறைவன் அருள் உங்களுக்கு இந்த வேதத்தை கொடுத்தானே, என்ன போட்டு ஒழுங்கா பார்த்து அந்த வார்த்தை ஒழுங்கா படிங்க, நீங்க படிச்சுக்கிறீங்க. இன்னும் உம்முடைய இறைவனிடம் உள்ள அருளினால் அன்றி, இறைவனுடைய அருளை கொண்டுதான், இதை தவிர வேறு எந்த விஷயத்தையும் நான் வேதத்தை உங்களுக்கு தரல தம்பி, நபியே தரவில்லை. அவன் அருளை உங்களுக்கு தர முடிவு செய்தேன். இந்த அருளை கொண்டுதான் உங்களுக்கு இந்த வேதத்தை கொடுத்தேன். இந்த அருளை தவிர வேறு எந்த விஷயத்துக்கு நான் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கவில்லை. அருள்னால் அன்றி இவ்வேதம் உமக்கு கொடுக்கப்படும் என்று நீர் எதிர்பார்க்கவில்லை. நீ எதிர்பார்க்கல. இந்த மாதிரி வேதம் ஒன்று நம்மளுக்கு வரும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் உங்களை தூதராக தேர்ந்தெடுப்பேன், உங்களை நபியாக தேர்ந்தெடுப்பேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பின்ன வேதத்தை தருவேன் உங்களுக்கு. அவங்களுக்கு தெரியுமா? எதிர்பார்த்துறீங்க நீங்க? மூணும் தெரியாது. தன்னை நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என்று உங்களுக்கு தெரியாது, உங்களை தூதராக தேர்ந்தெடுப்பான் என்றும் தெரியாது. இந்த மகத்தான குர்ஆனை அவனுக்கு தருவான் என்றும் நீ எதிர்பார்க்கவில்லை. நான் என் அருளை கொண்டு உன்னை தேர்ந்தெடுத்தேன், நபியாக தேர்ந்தெடுத்தேன், தூதராக தேர்ந்தெடுத்தேன். இந்த குர்ஆனை உமக்கு நான் விதியாக்கினேன். எனவே நிராகரிப்பவர்களுக்கு உதவியாளராக நிச்சயமாக நீர் இருக்காதீர். ஆகவே எவனெல்லாம் இந்த குர்ஆனுக்கு விரோதமாக நடக்கின்றானோ, நபிக்கு விரோதம் நடக்கின்றானோ, அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடக்கின்றானோ, அவனுக்கு ஒரு காலம் நீ உதவியாளராகவோ பரிந்து பேச ஆகிவிடாதீர். அவனை விட்டு தூரமாக போய்விடும் என்று அல்லாஹ் நபிக்கு இட்ட கட்டளை ஆகும். 87. இன்னும் அல்லாஹ்வின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்டதன் பின் எதுவும் அவற்றை விட்டும் நிச்சயமாக அவர்கள் உம்மை தடுத்து விட வேண்டாம்.
மேலும் நீர் உம்முடைய இறைவன் பால் அவர்களை அழைப்பீராக. நிச்சயமாக நீர் இணை வைப்போரில் ஒருவராகி விட வேண்டாம். இப்போ திருப்பி படிக்கிறேன், உடனே கேட்டுக்கிறேங்க. இன்னும் அல்லாவின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்டதன் பின் இன்னும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் உமக்கு அருளப்பட்டதன் பின்னர், உமக்கு சொல்லி கொடுத்த பின்னர், அல்லாஹ் உமக்கு வஹி மூலமாகவோ குர்ஆன் மூலமாக சொல்லி கொடுத்த பின்னர், எதவும் அவற்றை விட்டும் நிச்சயமாக அவர்கள் உம்மை தடுத்து விட வேண்டாம். எந்த விஷயத்தை கொண்டு, எந்த பொய்யை கொண்டும் நம்பாதீங்க, நபியை நம்பாதீங்க என்று தடுத்து விட வேண்டாம். எல்லா விதமான சூழ்ச்சியும் பொய்களையும் கொண்டு வந்து உங்கள் முன் வைப்பார்கள். இதுதான் உண்மை, இது பொய் என்று சொல்வார்கள். எதுவும் உங்களை தடுத்துடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் வசனங்களுக்கு மாறு செய்து விடாதீர்கள். அவர்கள் உங்களை கெடுக்க பார்ப்பார்கள். அதை ஒரு காலம் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்றும் கூறுகின்றான். மேலும் நீர் உம்முடைய இறைவன் பால் அவர்களை அழைப்பீராக. மேலும் அவர்களை இறைவன் பக்கம் நீர் அழைப்பீராக. புரிஞ்சதா? இறைவன் பக்கம், மேலும் நீ அவர்கள் இறைவன் பக்கம் அழைப்பீராக. நபியுடைய வேலையை ஒழுங்கா பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கிறங்க. என் பக்கம் வாங்க, உங்களை நான் காப்பாத்துறேன், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு வழியை காட்டுறேன் என்று சொல்வதற்காக நான் உண்மை அனுப்பவில்லை. இந்த குர்ஆனை ஓதி காட்டி அல்லாஹ் பக்கம் வாருங்கள், அல்லாஹின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பீராக. புதிய விஷயம் எழுதி கொள்ளுங்கள். என்ன சொல்றான்? மேலும் நீர் அவர்களை, அந்த மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பீராக. போதுமா? முதல்ல ரசூலை பின்பற்றுங்களுக்கு நான் இதை பார்த்தீங்க. இப்போ அல்லாஹின் பக்கம் அழைப்பீராக. இப்ப மேல சொன்ன ஆயத்தை, இந்த ஆயத்தை எழுதிக்கிறீங்க. வாத்தி உல்லாஹ வாத்தி ரசூல், அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள் ஹெட்டிங் போட்டு அந்த மேலே இந்த குர்ஆனை விதியாக்கினோன்னு படிச்சீங்களா? 4 ஆயத்துக்கு முன்னாடி அதை எழுதிக்கிறீங்க. இந்த நம்பரை எழுதிக்கிறீங்க. அல்லாஹ் பக்கம் வாங்க. ரொம்ப டீப்பா சிந்திக்க வேண்டிய ஆயத்து. உங்களுக்கு சுலபம் எடுத்து காட்டிட்டேன். இது அல்லாஹை பின்பற்றுங்கள், அது தூதரை பின்பற்று. புரிஞ்சதோ? என்ன சொன்ன? விதியாக்கப்பட்ட ஆயத் நம்பர் என்ன? இந்த குர்ஆனை உமக்கு நாம் விதியா நம்பர் ஆயத் நம்பர் என்ன? 85 போட்டு 85 போட்டு 28ல 85 போட்டு, தட் இஸ் ஃபாலோ ரசூல், வாத்தி ரசூல், ரசூலை பின்பற்று. இப்போ இந்த நம்பர் 28 நம்பர் என்ன? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பீராக படிச்சீங்களாப்பா? 87. 28ல 87 வந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பீராக. இது வந்து ஃபாலோ அல்லாஹ், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்பதற்காக ரசூல் மக்களை அழைக்கின்றார். இப்பொழுது ரசூல் ஒதுங்கி விட்டார். உங்களையும் அல்லாஹ்வையும் சேர்த்துவிட்டு அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் என்ன சொன்னானோ என்னிடம் அதுதான் உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன், அதை பின்பற்றுங்கள், இந்த ரசூல் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்று தன் வேலையை முடித்து கொண்டார் ரசூல். ரசூல் எதுக்கு படைச்ச ஆண்டவன்? தன்னுடைய குர்ஆனை மக்களுக்கு ஒழுங்காக ஓதி சேர்ப்பிப்பீராக, சொல்லி விடுவீராக, எந்த குறையும் இல்லாமல் சொல்லிட்டு, அப்படியே நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள், நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன். ஒழுங்கா நான் சொன்னதை அப்படியே நீங்கள் எழுதிக்கிறங்க. நிச்சயமாக நீர் இணை வைப்போரில் ஒருவராகி விட வேண்டாம். இணை வைப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹுக்கு ஒப்பாக இது இருக்கின்றது. இது அல்லாஹ் போலதான். இது இந்த விஷயத்தை நீ வந்து விடாதே. ஒரு கால் இந்த வாயில் இந்த பேச்சை வரக்கூடாது. இது அல்லாஹ் போலதான் இருக்கின்றது. அல்லாஹ் இதயமாக தான் இருப்பான். அல்லாஹ்வை போல் எந்த பொருளும் உலகத்தில் கிடையாது என்று அவன் இந்த குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அவனை போன்று எந்த படைப்பும் கிடையாது என்றும் அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லியிருக்க. அப்போ அவன் எப்படிப்பட்டவன்? அப்போ தோற்ற எந்த காலத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது, உருவம் கிடையாது, எதுவும் கிடையாது என்று திட்டமாக இதன் மூலமாக
நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். 88 அல்லாஹ்வுடன் வேறொரு தெய்வத்தையும் அழைக்காதீர். அல்லாஹ்வை தவிர வேறொரு எந்த தெய்வத்தையும் நீர் அழைக்காதீர், கூப்பிடாதீர், நினைக்காதீர். ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும். அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை. அவனை தவிர வேறு நாயன் கடவுள் இல்லை, கிடையாது. அவனது முகத்தை தவிர எல்லா பொருட்களும் அழிந்து விடுபவையே யாகும். அவனை தவிர, அவனுடைய முகத்தை தவிர மற்ற எல்லா பொருள்களும் அழிந்து விடக்கூடியதே. டோட்டலாக கியாமத்தால் எல்லாமே அழிந்துவிடும் அவனுடைய முகத்தை தவிர. முகம், இதை நீங்கள் ஜிக்கர் செஞ்சாதான் இந்த முகம் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம், மகத்தான அர்த்தம், மேன்மையான அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா புரியதற்காக முகம்னு சொன்னான். அவன் சொல்றான், அவன் மனுஷனா புரிய ஏதாவது சொல்லணுமே, என்ன பண்றது? அதுக்காக அவன் அல்லா, அவன் தான் இறைவன், அவன் போடுறான. அது மரியாதை குறைஞ்சி போச்சு, எல்லாம் நினைக்காதீங்க. ஒரு புரியறதுக்காக அவன் சொல்றான், தன்னை அவன் சொல்றான், அவ்வளோதான். அதே மாதிரிதான் அவனுடைய முகம் என்று சொல்லுகின்றான். எல்லாமே அழியக்கூடியதுதான் அவனுடைய முகத்தை தவிர. அவனுக்கே எல்லா அதிகாரமும் உரியது. இன்னும் எல்லா அதிகாரமும் அவனுக்கே உரியது. இன்னும் அவனிடமே நீங்கள் யாவரும் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். அவனிடமே நீங்கள் யாவரும் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். இது உண்மை, நடக்கக்கூடிய விஷயம், அழிக்க முடியாத விஷயம், மாற்ற முடியாத விஷயம். இது யாருக்கும் தெரியாது. ஏதோ இது குரான் அவர் கேர்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மகத்தான குரான், அது சொல்லப்பட்ட உண்மையில எவனுக்கும் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் இந்த குரானை உங்களுக்கு ஓதும் முறையையும், மேலும் இறைவனை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பேசினில்லா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வருகின்ற இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற மீட்டிங், குரூப் மீட்டிங்கில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 40 வருடங்களாக கண்டுபிடித்த உண்மை உங்களுக்கு ஒரு 4 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும், 40 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும். ஒரு மகத்தான உண்மையை பார்க்க போய்ங்க தம்பி. நீ போக போதான் மேன்மையான விஷயங்கள் வரப்போகின்றது. எப்படி இந்த குரான் உண்மை, சொல்லப்பட்ட இறைவன் தான் உண்மையான இறைவன் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று குரானிலிருந்தே நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் ஹஸ்புனல்லாஹ். அடுத்த எபிசோடில் அடுத்த சாப்டரை பார்ப்போம். அதுவரை பொறுத்திருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.